ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ வாகு தங்கு குருநாதா நமோ நமோ ஆயர் வந்தன்னை செய்பாதா நமோ நமோ ஆயர் வந்தன்னை செய்பாதா நமோ நமோ அருரூபா மாக மண்டல விலாசா நமோ நமோ வேக பந்தியினுலாசா நமோ நமோ வான சங்கம விஸ்வாசா நமோ நமோ மனுவேலா நாகவிம்பம் உயர் கோலா நமோ நமோ காகமும் பணிசை சீலா நமோ நமோ நாடும் அன்பர் அனுகூலா நமோ நமோ நாடும் அன்பர் அனுகூலா நமோ நமோ நரதேவா ஏக மந்திரமுரு பூமா நமோ நமோ யூக தந்திரவதி சீமா நமோ நமோ ஏசுவெந்த திருநாமா நமோ நமோ ஏசுவெந்த திருநாமா நமோ நமோ இறையோனே. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் ஆற்றுகிறீர், தேற்றுகிறீர். உங்களுடைய இரக்கங்களினால் எங்களை வழிநடத்துகிறீர். உங்களுடைய அன்பினால் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறீர். இந்த நாள் பரியந்தம் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள் பெரியது. இந்த நாள் வரைக்கும் எங்கள் மீது தயவுள்ளவராயிருக்கிறதே அந்த அன்பு பெரியது. உம்முடைய இரக்கங்கள் பெரியது, உம்முடைய தயாளம் பெரியது. ஆண்டவரே, இந்த அருமையான ராத்திரி வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தென்னிந்திய தமிழ் திருச்சபை ஷார்ஜாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஆயருக்காக, நிர்வாக குழுவுக்காக, கமிட்டி அங்கத்தினர்களுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான விடுமுறை நாளிலே நேற்றும் இன்றும் உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை அடியார் மூலமாக நீர் அவர்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேற்றைய தினத்திலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி. இரண்டாம் நாளிலும் தேவனுடைய கரம் எங்கள் மீது நன்மையாக வைக்கப்படட்டும். அடியானை உம்முடைய திருச்சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன். உடைய பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறேன். இன்றும் நீர் அடியான் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் பேசுவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஊக்கமடையவும், ஆறுதலடையவும், பலனடையவும், உணர்வடையவும், உம்முடைய சமூகத்தை நோக்கி திரும்பவும், உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு பலம் தார். உடைய கரம் தாமே எங்களை வழிநடத்தட்டும். ஆசீர்வதியும். இந்த வேளையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அருமையான சாயங்கால வேளையிலும் மறுபடியுமாக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் மீண்டும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தரனை தகுதியுடையவனாக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான பாக்கியமுள்ள வாய்ப்பை எனக்கு தந்த தென்னிந்திய தமிழ் திருச்சபை ஷார்ஜாவின் போதகர் அருள் திரு ராஜமாணிக்கம் ஐயா அவர்களையும், திருச்சபையின் செயலாளர் மதிப்பிற்குரிய சுரேஷ் ஜெயக்குமார் அண்ணன் அவர்களையும், என்னுடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய, பாசத்திற்கும் உரிய, கனத்திற்கும் உரிய அருமையான அண்ணன் திருச்சபையின் பொருளாளர் கிறிஸ்டோபர் ஆசிர் அவர்களுக்கும் மற்றும் கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை
இந்த மாலை வேளையில நான் உரித்தாக்குகிறேன். அடியேனையும் இந்த மாபெரும் திருச்சபையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு இந்த திருச்சபையிலே இந்த வார்த்தைகள் மூலமாக எல்லாரும் பயன்பெறுவதற்கு அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த திருச்சபையின் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி கூறுகிறேன். நேற்றைய தினத்திலும் இன்றைய நாளிலும் இதை ஜூம் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஷார்ஜா திருச்சபை மக்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய கிராமத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சபையின் பிள்ளைகளுக்கு வாழ்த்து கூறுகிறேன். என்னுடைய குடும்பத்தை சார்ந்த அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த அருமையான ராத்திரி வேளையிலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செல்லலாம். தொடர்ந்து இந்த பயங்கரமான நெருக்கடியான காலகட்டத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற தைரியமான வார்த்தை, நீ பயப்படாதே என்று சொல்லி. அதைத்தான் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். யவீரு என்கிற ஜெபாலய தலைவனை பார்த்து எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டிலே நிறைய முறை ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லி நேரடியாகவும் தேவதூதர்கள் மூலமாகவும் தீர்க்கர்கள் மூலமாகவும் பேசியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தது போல 11 முறை பயப்படாதே என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. அதில் நேற்றைய தினத்திலே மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் யவீருவின் வாழ்க்கையில நடைபெற்ற அனுபவத்தை தியானித்தோம். இந்த ராத்திரி வேளையிலும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு வாக்கியமான பயப்படாதே என்கிற ஒரு வாக்கியத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அன்பானவர்களே, இன்றைக்கு நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், யவீருவின் வீட்டிற்கு ஒரு பயணமாக நடைபயணமாக சென்றபோது வழியிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். இன்றைய தியானத்திலே இன்னொரு பயணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அது தரையிலே நடைபெற்ற பயணம் அல்ல, கடலிலே சமுத்திரத்திலே நடைபெற்ற பயணம். 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலருடைய நடபடிகள். அங்கே ஒரு பெரும் பயணத்தை குறித்து பரிசுத்த லூக்கா மிக நேர்த்தியாக விவரமாக எழுதி வைத்திருக்கிறார். இதுதான் சிறப்பு. வாழ்க்கை எப்போதுமே ஒரு பயணத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. ஆகவேதான் ஜான் பன்யன் என்பவர் எழுதுகிறார், மோட்ச பயணம் என்கிற வார்த்தையை உபயோகித்து தலைப்பை கொடுத்து ஒரு புத்தகத்தை எழுதினார். பயணிகள், நாம் எல்லாரும் பயணிகள். நாம் வாழுகிற வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி, மோட்சத்தை நோக்கி நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம். ஆகவே இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27ஆம் அதிகாரத்திலே ஒரு பயணத்தை பரிசுத்த லூக்கா மிக விவரமாக எழுதியிருக்கிறார். ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் மிக சுருக்கமாக எழுதி முடிச்சிருக்கலாம். இத்தாலிய நாட்டுக்கு புறப்பட்டோம், இடையில் பெருங்காற்று வந்தது, எப்படியோ தப்பி பிழைத்து விட்டோம், நாங்கள் சீசருக்கு முன்பாக, ராயனுக்கு முன்பாக வந்து விட்டோம் என்று அந்த பயணத்தை மிகச் சுருக்கமாக ஒரே வரியிலே நிறைவு செய்திருக்கலாம். ஆனால் கடவுளுடைய, ஆண்டவருடைய பெரிதான வழிநடத்துதலின் மூலமாக மிக விவரமாக ஒவ்வொரு நாளும் அந்த கப்பலிலே பேசப்பட்ட பேச்சுக்கள், யோசிக்கப்பட்ட சிந்தனைகள் எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக மிக விவரமாக எழுதுகிறார். துன்ப வேளைகளை, நெருக்கடி வேளைகளை தூய பவுலடியார் அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள், எப்படி எதிர்கொண்டார்கள், அவர் எதிர்கொண்ட விதம், இவைகளெல்லாம் நமக்கு ஒரு முன் மாதிரியாக, நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக, நமக்கு பிரயோஜனமாக பரிசுத்த லூக்கா மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். இது ஆண்டவருடைய வழிநடத்துதல். அன்பானவர்களே, வேத புத்தகத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிற அனைத்து காரியங்களும் தேவனால் எழுதப்பட்டவைகள். அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. அதே போல இந்த பயணத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தயவினால், தேவனாகிய கர்த்தரின் தயவினால் லூக்கா எழுதியிருக்கிறார். இந்த பயணம் இத்தாலியாவுக்கு சென்ற ஒரு பயணம். இந்த கப்பலிலே மொத்தம் 276 பேர் இருந்தார்கள் என்று லூக்கா விவரம் சொல்லுகிறார். இத்தாலியாவை நோக்கிய ஒரு பயணம். அலெக்சாந்திரியா பட்டணத்தின் கப்பல் இது. அது வந்த விதம் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இரண்டிலும் சொல்லுகிறது, வருத்தத்தோடே கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்தோம். 8ஆம் வசனம், அதை வருத்தத்தோடே கடந்தோம்.
அந்த பயணம் மிக வருத்தத்தோடு அமைந்த ஒரு பயணம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணமும் அநேக நேரங்களிலே மிகுந்த வருத்தத்தோடு அமைந்து விடுகிறது, மிகுந்த வேதனையோடு அமைந்து விடுகிறது. இங்கே வருத்தத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். வருத்தத்தோடு வருத்தமாக, அடிமேல் அடியாக, பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்றபடி அங்கே யூரோக்கிளிதான் என்கிற பெரும் காற்று, கடும் காற்று அதன் மேல் மோதியது. பொது மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது யூரோக்கிளிதான் என்னும் பெரு பேய் காற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேய் காற்று. நம்முடைய மொழிபெயர்ப்பிலே அது கடும் காற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொது மொழிபெயர்ப்பிலே பேய் காற்று ஒன்று மோதியது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை வருத்தத்தோடு சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் இன்னும் அடி விழுகிறது, இன்னும் வருத்தம் நேரிடுகிறது, இன்னும் நெருக்கடி வருகிறது. ஒரு பேய் காற்று நம்முடைய வாழ்க்கையிலே மோதுகிறது. அதே போல இந்த கப்பலிலே இந்த பயணத்தின் போது ஒரு பெரும் காற்று மோதியது. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் மிகவும் அடிபட்டோம், மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியால் என்று சொல்கிறார். 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அன்பானவர்களே, நாம் இருக்கிற இதே சூழ்நிலை, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. 3வது அலையா, 4வது அலையா, உருமாறிய வைரஸா தெரியவில்லை. இனி எப்படி தப்பி பிழைப்போம்? நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. சொல்றாரு, அநேக நாளாய் எதுவுமே எங்களுக்கு ஹோப் கொடுக்கிற மாதிரி இல்ல. சூரியனாவது நட்சத்திரங்களாவது எங்களுடைய கண்ணில் படவே இல்லை. அநேக நாளாய் மிகுந்த பெருங்காற்று, என்ன செய்வது என்று தெரியவில்லை. எங்கள் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. நம்பிக்கை முற்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை. பழைய ஏற்பாட்டிலே 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, அங்கே கோலியாத்துக்கு எதிராக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது 40 நாள் அவர் வந்து வந்து நின்று கூவிக்கொண்டிருக்கிறான், சவாலிட்டுக் கொண்டிருக்கிறான். இவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள், என்ன நடக்குமோ என்று. ஆண்டவராகிய கர்த்தர் தாவீது என்னும் இளைஞனை அங்கே அனுப்பும் வரைக்கும் இஸ்ரவேலருடைய மனதிலே பயம், திகில், இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முற்றும் அவர்களுக்கு அற்று போயிருந்தது. ஆனால் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, 27ஆம் அதிகாரத்தின், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தின் கடைசி வாக்கியம் பாருங்க. பைபிள்ல 27ஆம் அதிகாரத்தின் கடைசி வாக்கியம் இப்படி சொல்லுகிறது, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. 20ஆம் வசனம், 44ஆம் வசனம் கடைசியில சொல்லி முடிக்கிறது, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஐயா, இடையில் என்ன நடந்தது? இடையிலே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனானவன் கொண்டு வந்த ஒரே ஒரு வார்த்தை, பவுலே பயப்படாதே, பவுலே பயப்படாதே என்ற தேறுதலின் வார்த்தை, என்ற ஆறுதலின் வார்த்தை, என்ற தைரியத்தின் வார்த்தை, என்ற நம்பிக்கையின் வார்த்தை. இந்த ஒற்றை வார்த்தை அந்த 276 பேரையும் தப்பி கரை சேர வைத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒற்றை வார்த்தை, பயப்படாதே. இந்த விடுமுறை நாட்களிலே, இந்த கன்வென்ஷன் கூடுகையிலே இதை நாம் கருத்தியலாக கொண்டு தியானிக்கிறோம். இந்த ஒற்றை வார்த்தை எல்லாரையும் தப்பி கரை சேர வைத்திருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த பயணம், இந்த பயணத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் உண்மை, இவைகளை குறித்து இந்த நாளிலே ஒரு சில விஷயங்களை ஆண்டவருடைய பரிசுத்த வேதாகமத்தை மையமாக கொண்டு நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த பயணம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? இந்த பயணம் நமக்கு கற்றுத்தருகிற அனுபவங்கள் என்ன? முதலாவது நாம் பார்க்கிறோம், 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது.
இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று. அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் என் பேச்சை கேட்டு என் சொல்லை கேட்டு அங்கிருந்து புறப்படாமல் இருந்திருக்க வேண்டும். கிரேத்தா தீவிலேயே இருந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, இங்கே பவுல் சொல்லுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். ஆண்டவருடைய சொல்லை நாம் கேட்டிருந்திருக்க வேண்டும். ஏன் பயணத்தில் வருத்தங்கள், ஏன் பிரயாணத்தில் வாழ்க்கையில் போராட்டங்கள்? இந்த பயணம் நமக்கு கற்றுத்தருகிற உண்மை, கர்த்தருடைய வார்த்தையை அங்கே அவர்கள் மதிக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவ ஊழியரிடமிருந்த அந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. என் சொல், பவுலுடைய சொல் என்பது தேவனுடைய ஊழியரிடத்திலிருந்து வந்த சொல். அது தேவனுடைய சொல். ஏனென்றால் அவர்தான் சபையிலே சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கராகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப இவர்கள் சொல்லுவதை நாம் கேட்டாக வேண்டும். இது தேவனுடைய வார்த்தை. அவர்தான் அவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவ வார்த்தையின்படி நடந்திருக்க வேண்டும். இந்த அனுபவத்தை நாம் பார்க்கும்போது 9ஆம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வெகு காலம் சென்ற பின்பு உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கு மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஆண்டவர் அவனுக்கு அப்பவே ஒரு தரிசனத்தை கொடுத்திருந்தார். தேவன் தன்னுடைய ஊழியர்கள் மூலமாக, தன்னுடைய மக்கள் மூலமாக, தன்னுடைய தாசர்கள் மூலமாக உலகிற்கு எச்சரிக்கை வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பவுல் அவர்களை எச்சரித்தான். பவுல் அவர்களை எச்சரித்தான் என்று 10ஆம் வசனத்தின் கடைசி வாக்கியம் சொல்லுகிறது. நான் அவர்களை என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் என்று லூக்கா எழுதியிருக்கிறார். இந்த எச்சரிப்பை அங்கே மாலுமியும் அவனோடு இருந்தவர்களும் ஏற்கவில்லை. 100க்கு அதிபதி ஏற்கவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 11ஆம் வசனத்துல, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று. ஏன்? அங்கே தேவ வார்த்தைகளை விட மனிதனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய எச்சரிப்பை புறந்தள்ளினார்கள். தேவனுடைய எச்சரிப்பை அசட்டை பண்ணினார்கள். 100க்கு அதிபதி பவுலுடைய வார்த்தைகள், தேவ வார்த்தைகளை விட மாலுமியையும் கப்பல் எஜமானை நம்பினான். மனுஷ வார்த்தைகளை நம்பினான், தேவ வார்த்தைகளை புறந்தள்ளினான். சங்கீதம் 94:11 சொல்லுகிறது, மனித யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய யோசனைகள் வீண். அன்பானவர்களே, நெருக்கடியான காலகட்டத்திலே, அங்குமிங்குமாக நாம் அலைந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே நாம் எந்த யோசனையை, யாருடைய யோசனையை நாம் ஏற்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதத்திலிருந்து, கர்த்தருடைய ஊழியர்களிடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இல்லை அவைகளை ஓரத்தில் வைத்துவிட்டு நம்மை சார்ந்திருக்கிறவர்கள், நாம் சார்ந்திருக்கிறவர்கள், நமக்கு பழக்கமானவர்கள், இந்த உலகத்தின் அதிபதிகள், இந்த உலகத்தின் எஜமான்கள், இந்த உலகத்திலே பெரும் மதிப்புடையவர்கள், இந்த உலகத்திலே அதிகாரமுடையவர்கள், இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர்கள், இவர்களுடைய வார்த்தைகளை நம்புகிறோமா? மாலுமி அந்த கப்பலை ஆளுகை செய்கிறவன், எஜமான் கப்பலுக்கு எஜமான், இவர்களைத்தான் அதிகமாக நம்புகிறான் 100க்கு அதிபதி. ஆகவேதான் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முற்றுமற்று போயிற்று. 12ஆம் அதிகாரம் கடைசி பகுதி சொல்லுகிறது, மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். பாருங்க, பவுல் ஒரு ஆளா நின்று ஆலோசனை சொல்லுகிறார். அவருடைய ஆலோசனை எங்க எடுபடவில்லை. அநேகம் பேர் ஆலோசனை சொல்லுகிறார்கள். அவருடைய ஆலோசனை எடுபடுகிறது. உலகம் இதுதான். பெரும்பான்மை எப்போதும் உலகம் கண்டு கொண்டிருக்கிறது. சிறுபான்மையை எப்போதும் உலகம் புறந்தள்ளுகிறது. 100க்கு அதிபதி அநேகருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிறான். மாலுமியையும் கப்பல் எஜமானையும் நம்புகிறான். இன்றைக்கும் நீங்களும் நானும் அநேக வேளையில நினைச்சிரோம், அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை காட்டிலும் மனுஷர்களுடைய வார்த்தைகள், நாம் நம்பி இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகள், நமக்கு மேலாக இருக்கிற, நமக்கு உதவி செய்வார்கள் என்று நம்பி இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகளை நாம் மெதுவாக நம்புகிறோம். இவர் இதுதான் ஒரு ஆள் தானே சொல்றாரு, இத்தனை பேர் இதை சொல்லுகிறார்களே என்று நாம் எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் வேதம் முழுவதும் பார்க்கிறோம், ஒற்றை மனிதனை கொண்டு அல்லது 2 மனிதர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்.
எண்ணாகமம் புத்தகத்தில் நான் வாசித்தோமானால் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே கானான் தேசத்தை சுத்தி பார்த்து விட்டு வந்து விட்டார்கள். வந்த பொழுது அங்கே ரிப்போர்ட் கொடுக்கப்படுகிறது. எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஆனால் 31ஆம் வசனத்திலே அவனோடு கூட போய் வந்த மற்ற 10 பேரோ மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். ஒரு மனிதனுடைய பேச்சு எடுபடவில்லை. அவன் ஆண்டவரோடு கூட இருந்து பேசினான், ஆனாலும் அவனுடைய வார்த்தைகள் எடுபட. 10 பேர் பேசுகிறதான் ஜனங்கள் கேட்கிறார்கள். அங்கே பார்க்கும்போது 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஒரு ஆள் காலேப் சொல்லுகிறான், எடுபடவில்லை. யோசுவா சொல்லி பார்க்கிறார், எடுபடவில்லை. 10 பேருடைய பேச்சு தான் எடுபடுகிறது. அன்பானவர்களே, நான் சொன்னதை கேட்டு நாம் கிரேத்தா தீவை விட்டு புறப்படக்கூடாது இருந்திருக்க வேண்டும். அங்கேயே நாம் தங்கி இருந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணினதனால் வருத்தம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எலியாவை தேடி எலிசாவையோடு கூட இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் நினைச்சாங்க, நாங்கள் 50 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு உத்தரவு கொடும், நாங்கள் போய் உம்முடைய எஜமானை தேடி கொண்டு வந்து விடுகிறோம் என்று நினைச்சாங்க. போறாங்க, சலித்து போக மட்டும் அவனை அலட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவரை தேடியும் காணாமல் எரிகோவில் இருந்து அவனிடத்தில் திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, எலிசா அந்த 50 பேரையும் பார்த்து சொல்லுகிறான், போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? அதே போலத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் அன்னைக்கே சொன்னேன் அல்லவா, என்னுடைய பேச்சை கேட்டு நீங்கள் கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆண்டவருடைய பேச்சு, ஆண்டவருடைய ஊழியர்களுடைய பேச்சு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. தேவ வார்த்தையை அசட்டை பண்ணினால் தோல்வி, தேவ வார்த்தையை அசட்டை பண்ணினால் தீங்கு, தேவ வார்த்தையை அசட்டை பண்ணினால் வருத்தம், தேவ வார்த்தையை அசட்டை பண்ணினால் களைப்பு, தேவ வார்த்தையை அசட்டை பண்ணினால் இளைப்பு, தேவ வார்த்தையை அசட்டை பண்ணினால் இழப்பு, தேவ வார்த்தையை அசட்டை பண்ணினால் தேவ கோபம், கடும் கோபம் ஊணுகிறது. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமானால் அழகாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். ஆனால் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். 26ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பை செய்தார்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. பவுல் சொல்லுகிறார், என்னுடைய சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. அன்பானவர்களை நாம் யோசித்து பார்ப்போமா? ஏன் வருத்தம், ஏன் துக்கம்? எரேமியா 25:7 சொல்லுகிறது. அதே எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபமூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமல் போனீர்கள். கோபமூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமல் போனீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவில்லை என்றால் தேவ கோபம் வருகிறது. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் இதே போல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றார். தேவ கோபம் வருகிறது. அன்பானவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய ஆலோசனையை தள்ளினால் என்ன நடக்கும்?
ஒருவேளை மனிதர்களுடைய ஆலோசனைகளின்படி நான் நடந்தால் ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு கைகூடி வருவது போல தோணலாம். நல்லா யோசித்து பாருங்க. இங்கே 12 அப்போஸ்தலர் 27:12 கடைசி பகுதி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். 13 வசனம் சொல்லுகிறது, தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் நாங்கள் கோரினது தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். தென்றல் மெதுவாய் அடிக்கிறது. அநேகம் பேர் ஆலோசனை சொல்லுகிறார்கள், தென்றல் மெதுவாய் அடிக்கிறது, மனிதர்களுக்கு ஒரே சந்தோஷம், மனிதர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி, நாங்கள் நினைத்தது நடைபெற்று விட்டது, நாங்கள் யோசித்தது நடைபெற்று விட்டது, நாங்கள் தீர்மானித்தது நடைபெற்று விட்டது, நாங்கள் திட்டமிட்டது நடைபெற்று விட்டது, நாங்கள் எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசித்தோமோ அவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தென்றல் மெதுவாய் அடிக்கிறது. சொல்றாங்க, நாங்கள் கோரினது கைகூடி வந்து விட்டது. நான் நினைச்சது நடந்துட்டியா? மனிதர்கள் சொல்லலாம். அன்பானவர்களே, வாழ்க்கை பயணத்திலே நம்முடைய ஆலோசனைகள் எனக்கு சித்தியாவது போல தோணலாம், சித்திக்கின்றது போல தோன்றலாம். தென்றல் மெதுவாய் அடித்ததினால் காரியம் கைகூடி வந்தது என்று எண்ணினார்கள். ஆனால் 14ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்குள்ளே வெறும் பேய் காற்று அதில் மோதிற்று. கொஞ்ச நேரத்துக்குள்ளே, கொஞ்ச நேரத்துக்குள்ளே. அன்பானவர்களே, மிகவும் மோசமான விஷயம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே எல்லாம் நன்றாக நடக்கிறது, எனக்கு யார் தயவும் தேவையில்லை, தேவனை நான் விட்டு விலகிவிட்டேன், எனக்கு ஆண்டவருடைய தயவு கூட தேவையில்லை, மனிதர்களுடைய தயவு கூட தேவையில்லை, நான் நினைத்தது நடந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் நினைத்தது நடந்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு யார் தயவும் தேவையில்லை. நாம் அநேக வேளைகளில் அப்படி நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்திலே, கொஞ்ச நேரத்துக்குள்ளே. அன்பானவர்களே, நாம் நினைப்பது கொஞ்ச நேரம் தான் நடக்கும், மனிதர்களுடைய யோசனை கொஞ்ச நேரம் தான் கைகூடி வரும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே தேவனுடைய கொடுங்கோபம் அவர்கள் மீது வந்துவிடும். பெரும் காற்று, கடும் காற்று, பேய் காற்று மோதிட்டு கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டது. ஐயா, கப்பல் தென்றல் காற்றினால் அழகாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் கொஞ்ச நேரம் கூட அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. கப்பல் அந்த கொடும் காற்றில் அகப்பட்டு கொண்டது. அன்பானவர்களே, மனித யோசனைகளை தேவன் அவமாக்கி போடுகிறார், அதமாக்கி போடுகிறார். 33ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 33ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 33:10 வாசிக்கிறோம், கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் என வாசிக்கிறபடி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. நம்ம எவ்வளவு பெரிய ஞானிகளாக இருந்தாலும், எவ்வளவு ஒரு அனுபவசாலிகளாக இருக்கலாம், ஐயா எனக்கு இதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உண்டுங்கன்னு சொல்லலாம், எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லலாம், இதே மாதிரி நான் எத்தனையோ பார்த்திருக்கிறேன் என்று சொல்லலாம். மாலுமிகள் அப்படித்தான் சொல்லி இருப்பாங்க, இந்த மாதிரி காற்றுகள் நான் எத்தனையோ பார்த்திருக்கிறேன், இவ்வளவு மாதிரி இந்த மாதிரியான கடுங்காற்றுகளை நான் எத்தனையோ சந்தித்திருக்கிறேன். 100க்கு அதிபதி நம்பினான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே கப்பல் பெருங்காற்றில் அகப்பட்டு கொண்டது. தேவ வார்த்தைகளை விட்டு விலகினோமானால், தேவ வார்த்தைகளை அசட்டை பண்ணினோமானால் நாம் எல்லா தீங்குகளுக்குள்ளும் செல்ல வேண்டியதா இருக்கும். அன்பானவர்கள், யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அனுபவிக்கிற தீங்குகளிலே எவ்வளவு தேவ வார்த்தைகளை அவமதித்திருக்கிறோம், தேவ வார்த்தைகளை அசட்டை பண்ணி இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற குறைவுகளிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டியது, நான் யாருடைய வார்த்தைகளையாவது, தேவனுடைய வார்த்தைகளையாவது, தேவனுடைய ஊழியர்களுடைய வார்த்தைகளையாவது, சபையிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளையாவது, நான் வேதத்திலே வாசிக்கும் பொழுது எனக்கு பேசின ஆவியானவருடைய வார்த்தைகளையாவது நான் அசட்டை பண்ணி இருக்கிறேனா என்பதுதான் நம்முடைய முதல் எண்ணமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் பவுல் அவர்கள் நடுவிலே நின்று சொல்லுகிற முதல் வார்த்தைகள் தான் என்ன சொல்றாரு பாருங்க, என் சொல்லை கேட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆவியானவருடைய மூலமாக லூக்கா எவ்வளவு அழகாக இதை எழுதி வைத்திருக்கிறார். நடுவே எழுந்து நின்ற உடனே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லல அவர். முதலாவது உங்களை யோசித்து பாருங்கள். அன்பானவர்களை, தீங்கு வந்தால், தீமை வந்தால், கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் வரும்போது முதல் வார்த்தை இதுதான், முதல் அனுபவம் அதுதான். நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஆண்டவர் அப்படித்தான் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். திரளாய் இருக்கிறோம், ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லையா, எல்லாம் எங்க போதுனே தெரியல. ஆண்டவருடைய வசனம் வருகிறது, நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அதேதான் பவுலும் சொல்றாருங்க. ஐயா, இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றுமற்று போயிற்று. ஆனால் நீங்க யோசிக்க வேண்டியது,
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தீர்களா? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டீர்களா? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களா? என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. இதுதான் இந்த பயணம் கற்றுத்தருகிற முதல் அனுபவம். இரண்டாவது அனுபவம் 22ஆம் வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது. 22ஆம் வசனத்தின் முதல் பகுதி, ஆகிலும் திடமனதாயிருங்கள். ஐயா, ஆகிலும் திடமனதாயிருங்கள். பவுல் எழும்பி சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை அசட்டை பண்ணி விட்டீர்கள். அதனால் இந்த பெருங்காற்று, இந்த குழப்பம், இந்த நெருக்கடி, இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள். ஆகிலும் திடமனதாயிருங்கள். நீங்கள் தேவ ஆலோசனையை கேட்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. இனி என்ன, அழிவுதானா? அவ்வளவுதானா நம்முடைய வாழ்க்கை? நம்பிக்கையற்ற சூழலிலே இனி நம்பிக்கைக்கே வழி இல்லையா? அழிவுதான் ஒரே முடிவா? இல்லை. ஆகிலும் திடமனதாயிருங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, ஆகிலும் திடமனதாயிருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது 15 முதல் 18 வசனங்களை நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 30, 15 முதல் 18. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அமைதியா இருங்கப்பா, நம்பிக்கையோடு இருங்க, அமைதியா இருங்க, நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்றாரு. என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரா, பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதில்லாமல் குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் அதைவிட வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலையுச்சின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்க மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். என்னுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை. நீங்கள் குதிரையில மேறி நாங்க சாதித்து விடுவோம் என்று சொன்னீர்கள். ஆனால் ஒருத்தன் விரட்டினா நீங்க 1000 பேர் ஓடிடுவீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை நீங்கள் கேட்கவில்லை என்று சொல்லிவிட்டு 18வது வசனத்திலே இரக்கங்களின் தேவன், சகல அன்புள்ள தேவன் சொல்லுகிறார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஐயா, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இவ்வளவு பெரிய ஆண்டவரை, இவ்வளவு பொறுமையுள்ள ஆண்டவரை, இவ்வளவு அன்புள்ள ஆண்டவரை, இவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவரை தெய்வமாக வேறு எந்த ஜனம் கொண்டிருக்கிறது? ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் என் பேச்சை கேட்கணும்பா, கேட்கல, ஆகிலும் திடமனதாயிருங்கள். ஆனாலும் திடமனதாயிருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கொண்டிருக்கிறார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவில்லை. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு அலையலையாய் பிரச்சனைகள் வந்தால் ஆண்டவருடைய கரம் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. அவரிடத்தில் இரக்கங்கள் இருக்கிறது. சேர்ந்து பாடுவோமா? அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில், அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை, கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே என்று மாறும் எந்தன் துயரம், எந்தே மனமும் ஏங்கையில் என்று மாறும் எந்தன் துயரம், எந்தே மனமும் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே
மகிழ்வித்த மகிபானையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி நிற்கையிலும் அலை கடலை தடுத்து நமக்காக நடுவழியே நம்மை நடத்தி செல்லுகிற கர்த்தர் உண்டு. அவரிடத்தில் சகல இரக்கங்களும் உண்டு. அன்பானவர்களே, நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரம் சென்றிருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இணங்காமல் இருந்திருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இந்த உலகத்தில் வேற யாராவது சொல்ல முடியுமா? இல்ல நீ என் பேச்சை கேட்கல, இடத்தை காலி பண்ணிரு, நான் அன்னைக்கே சொன்னேன், நீ என் பேச்சை கேட்கல, உடனே தூர பேர் என்கிட்ட வராத இனிமே. இப்படிதான் மனிதர்கள் சொல்வார்கள், வெறும் அதிகாரிகள் சொல்வார்கள், நான் நம்பியிருந்தவர்கள் சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் பேச்சை கேட்டு நீங்கள் புறப்பட வேண்டியதா இருந்திருக்க வேண்டியதா இருந்தது. ஆனாலும் ஆகிலும் திடன் கொள்ளுங்கள். நீங்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருந்தது என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் கீழ்ப்படியவில்லை. நீங்களோ நாங்க அங்க போயிருவோம், இங்க போயிருவோம், அதை சாதித்து விடுவோம், இதை சாதிச்சிரோம் சொன்னீங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 2 இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் ஆனாலும் என்று சொல்லுகிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்படும், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் ஆனாலும் அன்பானவர்களே, இந்த ஆனாலும் என்கிற வார்த்தை தேவனிடத்தில் ஏராளமாய் கொட்டி கிடக்கிறது. அந்த தயவுள்ள தேவனுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எவ்வளவு முறை ஆண்டவருக்கு மீறி சென்று இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், ஆனாலும் என்னிடத்தில் இரக்கங்கள் உண்டையா, ஆனாலும் உங்களுக்காக காத்திருப்பேன். அதே யோவான் 16ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். என் பேச்சை கேட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது, ஆகிலும் திடமனதாயிருங்கள். இதுதான் பவுலுடைய வார்த்தை, ஆகிலும் திடமனதாயிருங்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், வசனம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே, தேவன் தயவு பண்ணினார். பவுல் சொல்லுகிறார், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். பயப்படாதே, தேவன் தயவு பண்ணினார். அன்பானவர்களே, நாம் ஒன்றை இந்த உலகத்திலே நாம் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய நெருக்கடியானாலும், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றும் அற்று போயிருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார், நான் உனக்கு தயவு பண்ணி இருக்கிறேன். தேவன் தயவு பண்ணினால் ஒழிய இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை, இந்த உலகத்தில் நன்மைகள் இல்லை, இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்கள் இல்லை. தேவன் தயவு பண்ணினால் மாத்திரமே இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. தேவ தயவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? தேவ தூதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தைய வசனத்திலே நான் வாசிக்கிறோம், அவர் சொல்லுகிறார், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்றான். தேவன் மிகச் சரியான வேளையிலே ஒத்தாசையை அனுப்புகிறார். தேவன் மிகச் சரியான வேளையிலே தன்னுடைய தாசர்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். அவருக்கு தெரியும் எந்த ராத்திரியிலே தூதர்களை அனுப்ப வேண்டும் என்று. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி, அவர்கள் தேவனுடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தேவன் தம்முடைய தூதர்களை சரியான நேரத்தில் அனுப்புகிறார். எந்த ராத்திரியில் அனுப்ப வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 20ஆம் வசனத்தில், அநேக நாளாய் சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது காணப்படவில்லை. அநேக நாளாய் அவர்களுடைய பிரயாணம் வந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப நாள் கழிச்சாச்சு, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று. கடைசியிலே 5 ராத்திரியிலே தேவனுடைய தூதன் என்னிடத்தில் வந்து நின்றார். இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்றார்.
ஐயா, எத்தனையோ ராத்திரிகள் கடந்து போய்விட்டது. எத்தனையோ ராத்திரிகள் நாங்கள் அழுதோம். எத்தனையோ ராத்திரிகள் நாங்கள் கஷ்டத்தில் இருந்தோம். எத்தனையோ ராத்திரிகள் இந்த வேதனைகள் தீராதா என்று இருந்தோம். எத்தனையோ ராத்திரிகள் நாங்கள் பயத்தோடு இருந்தோம். எத்தனையோ ராத்திரிகள் எங்களுக்கு தூக்கமே இல்லை. ஆனால் இந்த ராத்திரியிலே தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பினார். அன்பானவர்களே, நாம் பல ராத்திரிகளை கடந்திருக்கலாம். பல ராத்திரிகளை துக்கத்தோடு கடந்திருக்கலாம். பல ராத்திரிகளை தூக்கம் இல்லாமல் கடந்திருக்கலாம். ஆனால் ஒரு ராத்திரி வரும், ஒரு ராத்திரி வரும். அந்த ராத்திரியிலே தேவனுடைய தயவு, தேவனுடைய ஒத்தாசை தம்முடைய தூதன் மூலமாக நேரடியாக உங்களுக்கும் எனக்கும் வந்து சேரும். அதுவரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஐயோ, நான் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிவிட்டேனே என்று சொல்லலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சரியான வேளையிலே நம்மை வந்து சேரும். யார் இந்த தேவன்? பவுல் சொல்றார் பாருங்க, அந்த தேவன் யார் என்று சொல்லுகிறார். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகி தேவனுடைய தூதனானவர். என்னை ஆட்கொண்டவர், பொது மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, என் மேல் உரிமையுடையவர். அன்பானவர்களே, உங்கள் மீதும் என் மீதும் உரிமையுடைய தேவன் அவர். என்னை ஆட்கொண்டவர் அவர், நம் மீது உரிமையுடையவர் அவர். ஆகவே அவருக்கு தெரியும் எந்த ராத்திரியிலே ஒத்தாசை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் மிகச்சரியான வேளையை நமக்கு முன்குறித்திருக்கிறார். அந்த வேளையில் தேவன் நேரடியாக வருகிறாரோ இல்லையோ, தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். சரியான வேளையிலே நமக்கு ஒத்தாசை வருகிறது. அவரது வார்த்தைகள் என்கரேஜிங் வேர்ட்ஸாக இருக்கிறது. நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற, நம்மை ஊக்கப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். தேவன் உனக்கு தயவு பண்ணினார். தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அன்பானங்களே, ரோமர் 15ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, தேவ வசனத்தினால் வரும் பொறுமையும் ஆறுதலும். தேவனுடைய வசனத்தினால் ஆறுதல் வருகிறது. தேவன் வருகிறாரோ இல்லையோ, ஆனால் தேவனுடைய வசனம் வந்து சேரும். தேவன் உனக்கு தயவு பண்ணினார், பயப்படாதே என்கிற ஒற்றை வார்த்தையினால் நீங்களும் நானும் ஆறுதல் அடைவோம், பலப்படுவோம், ஊக்கம் அடைவோம். வசனம் சொல்லுகிறது, 145ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். சொல்றாரு, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அவருடைய தயவு எல்லார் மேலும் இருக்கிறது. ஆனால் அவர் நினைத்தால் மட்டுமே நமக்கு தயவு உண்டு. அவர் நினைக்கவில்லை என்றால் தயவல்ல. தயவு என்பது தேவை செயல். பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, பிரசங்கியிலே ஞானி எழுதுகிறார். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் சொல்றாரு பாருங்க, நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. என்ன வேண்டுமா? அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவு போதாது. எனக்கு அறிவு இருக்கிறதா, எனக்கு அனுபவம் இருக்கிறது, எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, போதாது. போதாதையா, சமயமும் தெய்வ செயலும் வேண்டும். இன்னைக்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா, கோடிக்கணக்கான பணத்தை கையில் வைத்துக் கொண்டு, ஐயா எனக்கு ஆக்சிஜன் தாருங்கள், எனக்கு ஆக்சிஜன் தாருங்கள், அலைந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் இருந்தார்கள். ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்தது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுதுங்க, தேவ தயவு வேண்டும், தேவ செயல் வேண்டும். எதற்கு? தயவு கிடைக்கிறதற்கு. அறிவு, வித்துவான் அறிவு இதெல்லாம் போதாது, என் பணம் போதாது. ஐஸ்வர்யம் ஆகிறதற்கு அவர் சொல்றாரு, சௌரியவான்களின் சௌரியம் போதாது, ஐஸ்வர்யவான் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. உலகத்திலே நாம் நலம் பெறுவதற்கு தேவ தயவு வேண்டும். அவருடைய தயவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நமக்கு தயவு தந்திருக்கிறார். இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே விட்டு கலந்து சென்றவர்களை விட நாம் யோக்கியர்கள் அல்ல. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 12 பேரை கொண்டு போட்டதே, அவர்களை விட நீங்கள் யோக்கியவான்களா? அன்பானவர்களே, இந்த பேண்டமிக்லே மரித்து போனவர்களை விட நாம் பரிசுத்தவான்களா? இல்லை. உங்களுக்கும் எனக்கும் தேவ தயவு கிடைத்திருக்கிறது. தேவன் தயவு பண்ணி இருக்கிறார். அந்த தயவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு இன்னும் தயவு கிடைக்கும். ஐயா, இது உம்முடைய தயவு என்று சொல்லுங்கள், இது உம்முடைய தயவு ஆண்டவரே என்று சொல்லுங்கள். அந்த தயவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும்.
ஆண்டவர் சொல்றாரு, அதோடு கூட நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன் நிமித்தமாக உன்னுடனே கூட. இதற்காகவே எல்லாருக்கும் தேவன் தயவு பண்ணினார். அன்பானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நம் நிமித்தமாக தேவ தயவு எல்லாருக்கும் வருகிறது. திருச்சபை அதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நம் நிமித்தமாக நம்முடைய எமிரேட்ஸ் அனைத்திற்கும் அங்கே தேவனுடைய தயவு உண்டாக வேண்டும். என் நிமித்தமாக என் குடும்பத்திற்கு தயவு உண்டாக வேண்டும். என் நிமித்தமாக நான் சார்ந்திருக்கிற ஊருக்கு தயவு உண்டாக வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், உன் நிமித்தம் நீ நிற்க வேண்டும், நான் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். நீ நிற்க வேண்டும், சோ எல்லாருக்கும் தயவு நான் கொடுக்கிறேன். யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியனின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ஆதியாகமம் 39 கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியனின் வீட்டை ஆசீர்வதித்தார். பவுல் நிற்க வேண்டும், ஆகவே அங்கே 275 பேரும் தயவை பெறுகிறார்கள். ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுகிறார், திறப்பிலே நிற்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடுகிறார். உங்கள் நிமித்தம், என் நிமித்தம் முழு உலகமும் பாதுகாக்க முடியும். ஆண்டவருடைய தயவு கிடைக்கும். தயவு பண்ணி தஞ்சம் தந்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய தஞ்சமும் தயவும் அளப்பிற்கரியதா இருக்குது. தேவ தயவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எவ்வளவு துன்ப நேரத்திலும், எவ்வளவு வெள்ளம் போன்ற துன்பத்திலும் தேவன் நமக்கு தஞ்சம் தருகிறார். சேர்ந்து பாடுவோமா? ஏந்தன் ஆத்மநேசரே, வெள்ளம் போந்த துன்பத்தில் தாசன் தீக்கில்லாமலே தாடுமாறி போகையில் தஞ்சம் தந்து இயேசுவே திவ்ய மார்பில் காருமே அப்பால் கார ஏத்தியே மோட்ச வீட்டில் சேருமே. வல்ல தேவரீரல்லால் வேறே தஞ்சம் அறியேன், கைவிடாமல் நேசத்தால் ஆத்தி தேத்தி தாங்குமே. நீரே எந்தன் நம்பிக்கை, நீர் சகாயம் செய்குவீர், ஏதோ மற்ற ஏழையை சட்டையாலே மூடுவீர். ஆண்டவர் தான் நமக்கு தஞ்சம். வெள்ளம் போன்ற துன்பத்தில் தேவன் நமக்கு தயவு கொடுக்கிறார். பயப்படாதே, தேவன் தயவு பண்ணினார். தேவ தயவுக்கு நாம் பாத்திரர்களா? யோசித்து பார்ப்போம். நான்காவது கடைசியாகவும் பார்க்கிறோம். 25ஆம் வசனத்தின் பின்பகுதியை பார்க்கிறோம். 25ஆம் வசனத்தின் பின்பகுதி பவுல் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார். இது தூதனுடைய ஸ்டேட்மெண்ட். இப்பொழுது பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் ஆனபடியினாலே தேர்ஃபோர் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். இந்த பயணம் கற்றுத்தருகிற இன்னொரு பாடம், முக்கியமான பாடம் என்ன? நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஐயா, நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். இங்க மாலுமி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். மாலுமி இந்த கப்பல் எஜமான் எத்தனையோ கப்பல் பயணங்களிலே கப்பலோடு சென்றிருக்கிறான். இந்த 100க்கு அதிபதி இருக்கிறான், பயங்கர அனுபவம் உள்ளவன். யாரையும் நான் நம்பவில்லை, யாரையும் நம்பவில்லை. நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். நான் பெரிய ஊழியக்காரன். என்னுடைய சுய நம்பிக்கை, என்னுடைய தன்னம்பிக்கை அல்ல. இது பவுலுடைய தன்னம்பிக்கை அல்ல. சொல்றாரு, நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஐயா, அவ்வளவுதான். அன்பானவர்கள், இதுதான் உங்களுடைய என்னுடைய ஸ்டேட்மெண்டாக இருக்க வேண்டும். நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். யாரையும் நான் இந்த உலகத்தில் நம்பவில்லை. என்னுடைய சுயநம்பிக்கையை கூட நம்பவில்லை. சொல்லுவாங்க, தன்னம்பிக்கை இருந்தால் எல்லாவற்றையும் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி. செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும். ஆனால் பைபிள் சொல்லுகிறது செல்ஃப் கான்பிடன்ஸ் அல்ல, ஆண்டவர் மீதான கான்பிடன்ஸ், ஆண்டவருடைய வல்லமை மீதான கான்பிடன்ஸ்.
எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்திலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. சொல்லினா செய்ய மாட்டாராயா அவரு? அதனாலதான் பவுல் சொல்றான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் ஐயா, அவர் சொன்னதை செய்கிறவர். யோசுவா 14ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலே காலேப் சொல்லுகிறார், அவர் கர்த்தர் தாம் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார் என்று சொல்லுகிறார். அப்ப 40 வயசு, இப்ப 70 வயசு, கர்த்தர் எனக்கு சொன்னபடியே உயிரோடே காத்தார் சாட்சி சொல்லுகிறார். பவுல் இங்கே சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், கர்த்தர் தாம் சொன்னதை செய்வார். ஆதியாகமம் 28:15 அங்கே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கிடைக்கிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, என்ன சொன்னேனோ அதை நான் நடத்தி தீர்த்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்திலே அங்கே ஸ்திரீகள் போய் கல்லறை நடத்தின இருக்கிறார்கள். அங்கே தேவதூதன் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வாக்கு மாறாத தேவன் அவர், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவன் மேலத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். லூக்கா 24:7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லும் போது தேவதூதன் சொல்லுகிறான், லூக்கா 24:7 மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையிலே ஒப்புக் கொடுக்கவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். எவ்வளவு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஏன் நினைக்காம இருக்கீங்க? சொன்னதை நினைவு கூறுங்கள். அவர் சொல்லும் அளவும் அவருடைய, எனக்கு அவர் சொல்லி இருக்கிறார், சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் நடைபெறுகிறது. அவர் சொல்லி இருக்கிறதை நாம் நினைவு கூறுகிறோமா நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே? ஆண்டவரே, எனக்கு இதை சொல்லி இருக்கிறீர். என்னுடைய வாழ்வின் அனுபவங்கள் தலைகளாக நடக்கலாம், தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முற்றிலும் அற்று போகலாம், மாலுமிகளால் கைவிடப்படலாம், கப்பல் தலைவனால் கைவிடப்படலாம், 100 அதிபதிகளால் கைவிடப்படலாம். ஆனால் எனக்கு நீர் சொல்லி இருக்கிறீர், பவுலே நீர் ராயனிடத்தில் இருக்க வேண்டும், பவுலே நீர் ராயனிடத்தில் இருக்க வேண்டும், எனக்கு நீர் சொல்லி இருக்கிறீர், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், அதை நான் நினைவு கூறுகிறேன், ஆகவே நான் தைரியமாக இருக்கிறேன். அன்பானவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சொன்னவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதோ கடைசி காலம் வருகிறது, அப்பொழுது கொள்ளை நோய்கள் பெருகி போகும். சொன்னவைகளை நினைவு கூற வேண்டும். இந்த பிரச்சனையான காலத்திலே, போராட்டத்தின் காலத்திலே, நெருக்கடியின் காலத்திலே இவைகள் எதனால் வந்தது? சைனாக்காரன் கொண்டு வந்தானா, அமெரிக்காக்காரன் கொண்டு வந்தானா, அந்த இதுல இருந்து வந்ததா, இந்த வைரஸா, இப்படி வந்ததா, இது உருமாறினதா? தேவன் சொன்னபடியே நடைபெறும். கடைசி காலத்தில் நடைபெறும். கடைசி காலத்தில் அடையாளங்களாவன பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பெருகும். இது ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆண்டவர் நியமித்தபடியே நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் சொன்னது நிறைவேறுகிறது. எந்த சூழலிலும் தேவனிடத்தில் நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். நான் சொல்றான், பவுல் சொல்கிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் அது நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, அவரிடத்தில் அவர் மேல் நம்பிக்கையாயிரும், வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரும், அவரே உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார், வழியை வாய்க்கு செய்வார், அவர் மேல் நம்பிக்கையாயிரும். நீதிமொழிகள் 3:5 சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. உன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடாதே, மற்றவர்களுடைய புத்தியிலும் சாய்ந்து விடாதே. உனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அது நடக்கும். அன்பானவர்களே, நம்மை குறித்த தேவ திட்டம் ஒன்று உண்டு, நம்மை குறித்த தேவனுடைய தீர்மானம் ஒன்று உண்டு. அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அந்த நம்பிக்கையோடு இருப்போம். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் நடக்கும். இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த பயணம் கற்றுத்தருகிற ஒரு பெரிய பாடம் அதுதான். தேவனிடத்தில் நான் நம்பிக்கையா இருக்க வேண்டும், தேவனிடத்தில் நீங்கள் நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சொன்னதுதான் நிறைவேறும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 27ஆம் அதிகாரத்தின் 44ஆம் வசனத்தின் கடைசி வாக்கியம் தான், எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஐயா, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை சார்ந்தவர்களானாலும் சரி, யாரானாலும் சரி, எல்லாரும் தப்பிக்கரை சேர முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே வந்து என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே என்று சொல்லுகிறார். அன்பானவர்கள், நாம் பயப்பட வேண்டாம், நாம் பயப்பட வேண்டாம். நாம் தப்பி கரை சேர்ந்து விடுவோம்.
நாம் தப்பி கரை சேர்ந்து விடுவோம். ஏனென்றால் நமக்கு சொல்லப்பட்டபடிதான், தேவனுடைய ஊழியனுக்கு சொல்லப்பட்டபடிதான், தேவ ஊழியரிடத்திலிருந்து வந்த வார்த்தைகளின்படிதான் இந்த உலகத்திலே நடைபெறும். தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தைகளின்படிதான், தேவ தூதனானவர் சொன்ன வார்த்தைகளின்படிதான் இந்த உலகத்திலே நடக்கும். ஆகவே தேவன் எனக்கு நன்மை உண்டாக செய்வார், தேவன் என்னை நல்வழியில நடத்துவார். உன் தேவன் மேல் நம்பிக்கையாய், உன் சுயபுத்தின் மேல் சாயாதே, தேவனிடத்தில் நம்பிக்கையார், அவரே உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார், உன் வழியை வாய்க்க பண்ணுவார். ஆகவே ஆண்டவர் என்னை தப்பி கரை செய்வார் என்கிற இந்த உணர்வோடு இந்த பொல்லாத நாட்களிலே தேவனுடைய கரத்திலே நம்ம அர்ப்பணிப்போம். இன்றும் கர்த்தர் சொல்லுகிறார், சரியான வேளையிலே வந்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல பாடங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக நாட்களாக நாங்கள் வாசித்த வேத பகுதி ஆயினும் ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு தந்த நல்ல வெளிச்சத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பயப்படாதே என்று நீர் எங்களுக்கு சொல்லித் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை இன்னும் தேர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித் தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படி இருந்தாலும் எங்கள் மீது நீர் இரக்கமும் தயவுடையவராக இருக்கிறீர். அதையும் இந்த நாளிலே நாங்கள் மறுமடியாம யோசித்து பார்க்க உதவி செய்க கர்த்தாவே. நீர் இரக்கமும் நீடிய கிருபையும் சாந்தமும் தயவும் உள்ளவர் என்பதை மறுபடியும் இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, உம்மிடத்தில் நாங்கள் நம்பிக்கையாயிருக்க கற்றுக்கொண்டோமே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஷார்ஜா திருச்சபையின் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க இந்த நாளிலும் இந்த அருமையான உம்முடைய வார்த்தைகளை இந்த ஜூம் வாயிலாக கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஷார்ஜா திருச்சபை வளர்ந்து பெருகட்டும். அநேக திருச்சபையின் பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக அந்த திருச்சபையிலே சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆயர் அவர்களை ஆசீர்வதியும், இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவை திருச்சபையின் செயலர் பொருளரை ஆசீர்வதியும், திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்களை ஆசீர்வதியும். எல்லா குடும்பங்களையும், விசுவாச குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. வருங்காலத்திலே அந்த யுஏஇலே ஒரு சாட்சியுள்ள திருச்சபையாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உன்னதமான திருச்சபையாக, கர்த்தருடைய ஊழியர்களை கனம் பண்ணுகிற உன்னதமான திருச்சபையாக வளர்ந்து பெருகி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. திருநாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. திருக்கரங்களிலே இந்த ராத்திரி வேளையிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இறை ஆண்டு நடத்தி ஆசீர்வதியும். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சமாதானம், வழிநடத்தல் நம்மனோடும் கூட இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வந்த அருள் திரு ஜான் வெஸ்லி ஐயா அவர்களோடும் அவருடைய ஊழியத்தோடும் திருச்சபையோடும் எப்போதும் இருந்து காப்பதாக. ஆமென்.